ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே என போற்றப்படுகின்றாள் ஆண்டாள். திருப்பாவையிலே 30 பாசுரங்களை அருளிச் செய்தவள். அந்த 30 பாசுரங்களாலேயும் அடியார்க்கு அடியாராக இருக்கின்ற வைலட்சண்யத்தை அனுஷ்டித்து காட்டினாள் ஆண்டாள். வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்ற சாஸ்திர விதியை நன்கு அறிந்தவளாக, அதனை நன்கு அனுசந்தித்து அனுஷ்டித்தவளாக இருந்தாள் ஆண்டாள். நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழீர் என முதல் பாட்டிலேயே காலூன்றினாள் அந்த அடிமைத்தனத்திலே. யாருக்கென்ன? பாகவதோத்தமர்களிடத்திலே. இதற்கு மேற்பட்டு பாகவதோத்தமர்களது துணை கொண்டே பகவானுடைய சன்னிதானத்தை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையை கடைப்பிடிப்பவளாக பாசுரம் 6 தொடக்கமாக 15 ஈராக 10 பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு பகவானுடைய சன்னிதானத்தை அடைய வேண்டும் என்று விரும்பினார். அந்த பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற கிரமத்திலே பாசுரம் 6 தொடக்கமாக 11 ஈராக 6 பாசுரங்கள் இதுவரை அதனுடைய சாராம்சங்கள் கொண்டு அனுபவித்துள்ளோம். இன்றைய நாள் மார்கழி மாதம் 12ஆம் நாள். திருப்பாவையிலே 12ஆம் பாசுர அனுபவங்கள். பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற கிரமத்திலே 7ஆம் பாட்டு. கனைக்கிழங்கற்றருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து மலவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்தரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய் என இன்றைய நாள்பாட்டானது அமைந்துள்ளது. நற்செல்வன் தங்காய் என்று அழைத்து ஒருத்தியை எழுப்புகின்றார்கள் இன்றைய பாசுரத்தாலே. நற்செல்வன் தங்காய்னா நல்ல ஐஸ்வர்யங்களை உடையவனுடைய சகோதரியே என்று அர்த்தமா என்றால் இல்லை. பகவானுக்கு அடிமைப்பட்டு கைங்கரியங்கள் செய்வதாகிற ஸ்ரீயை உடையவன். அதனால்தான் நற்செல்வன் தங்காய் என்று விളിக்கின்றார்கள். சாதாரண ஐஸ்வர்யம்னா செல்வன் தங்காய் என்று பாசுரமிட்டிருப்பாள் ஆண்டாள். ஆனால் ஆண்டாளுடைய ஸ்வரூபம் அப்படிப்பட்டதல்லவே. உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று அறிவித்தவள் என்றும். ஆக இங்கே நற்செல்வன் என்பது கைங்கரியமாகிய ஸ்ரீயை உடையவன். பகவானுக்கு அடிமைப்பட்ட அவனிடத்திலே கைங்கரியம் செய்வதாகிற ஸ்ரீயை உடையவன். ஆகையால் நற்செல்வன். அப்படி நற்செல்வன் என்பதற்கு யாரை உதாகரணமாக காட்டுகின்றார்கள் என்றால் ஸ்ரீராமனை பிரியாது தொடர்ந்து அடிமை செய்யும் இலக்குவனைப் போலே. அப்படி இருக்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மணனை உதாகரணமாக காட்டி இந்த பாட்டாலே கண்ணனோடு கூடவே இருந்து அடிமை செய்யும் ஒருவனுடைய தங்கை அவளை எழுப்புகின்றார்கள். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே என குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமணி திவ்ய பிரபந்தத்திலே அருளிச் செய்கின்றார். ராமன் வனவாசத்திற்கு புறப்பட்டு சென்றார். ராமரோடு சுற்றமெல்லாம் பின்தொடர என்று அறிவிக்கின்றார். ராமனுடைய பந்துக்கள் அத்தனை பேரும் சென்றார்களா என்றால் லக்ஷ்மணர் ஒருவர் சென்றது சுற்றமெல்லாம் பின்தொடர என்று அருளிச் செய்யும்படியாயிற்று. அப்படிப்பட்ட கைங்கரியங்களை புரிந்தவர் லக்ஷ்மணன். வைஷ்ணவ இத்தியபிமான வைஷ்ணவாபிமானம் என்ன வாக்கு. வைணவன் என்னும் பற்று செல்வத்தால் மிக்கவன் செல்வன். எம்பெருமானிடத்திலே உனக்கு நான் அடிமை
அடியோம் என்னும் இயல்பின் வழிவந்த இந்த அடிமைத்தனமானது ஆத்மாவிற்கு ஸ்வரூபமாக இருக்க வேண்டிய விஷயம், இயற்கையாக அமைய வேண்டிய விஷயம். அப்படி இயற்கையாகவே கைங்கரியமாகிய ஸ்வரூபம் அமைந்துவிட்டால் அவர் செல்வத்தால் குறைவற்றவர், நற்செல்வர். அப்படி நற்செல்வராக இருப்பதற்கு ஞான பக்திகளிலே வைராக்கியங்கள் உடையவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வைராக்கியத்தை உடையவராக, கைங்கரிய ஸ்ரீயை உடையவராக இருந்தவர் இளைய பெருமாளான ஸ்ரீ லக்ஷ்மணர். சர்வ பிரியகரஸ்தஸ்ய ராமஸ்யாயி சரீரதः லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னः அகிப்ராணயிவாபரः என்று ராமாயண ஸ்லோகம். தொண்டு என்னும் செல்வத்தை உடைய லக்ஷ்மணன் ராமஸ்யாயி சரீரதக என்றபடி ராமனுக்கு தன்னுடைய சரீரத்துக்கும் மேலாக, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்னும் எல்லா விதமான விருப்பங்களையும் கைங்கரியங்களையும் செய்பவனாக, விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுபவனாக, புறத்தே இருக்கும் பெரிதோர் உயிர் போல் விளங்கினான். ராமனை நிழல் போலே தொடர்ந்து சென்றவர் லக்ஷ்மணர். எதற்காக என்னால் கைங்கரியம் செய்வதற்காக. எம்பெருமானுக்கு எல்லா காலங்களிலும், எல்லா திசைகளிலும், எல்லா நிலைகளிலும் அடிமை செய்ய வேண்டும் என்பது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு இருக்க வேண்டிய ஸ்வரூபமாகும். அதனை செவ்வனே நிறைவேற்றியவர் ஸ்ரீ லக்ஷ்மணர், அதாவது இளைய பெருமாள். அப்படிப்பட்டவரே நற்செல்வன் என்று காட்டப்பட்டு அப்படிப்பட்ட கைங்கரிய ஸ்ரீயை உடைய ஒரு இடையன். கிருஷ்ணன் அழைத்தான் என்பதற்காக அவன் பின்னே சென்றவன். அப்படி அழைத்தான் என்பதற்காக கிருஷ்ணன் பின்னே சென்றவன் என்றால் பசுக்களை கறப்பதை தொழிலாக உடையவர்கள் இடையர்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு கீழ்ப்பாட்டில் பார்த்துமே. அப்படி பசுக்களிடத்திலே பால் கறப்பதையே நித்திய கர்மானுஷ்டானமாக செய்கின்றவர்கள் இடையர்கள். அவர்களுடைய ஸ்வதர்மமாக இருக்கின்றது, அவர்களுடைய குலத் தொழிலாக இருக்கின்றது கறப்பது. இந்த பாட்டிலே நற்செல்வன் என்று தெரிவிக்கின்றார்கள். அவன் பசுவை கறப்பதற்காக தயாராக இருக்கின்றான். பசுவனிடத்திலே பால் கறக்கும் பொழுது கன்றுக்கும் பால் ஏந்துகின்ற பசு. அந்த சமயம் பார்த்து கிருஷ்ணன் வருகின்றான். என்னோடு வா என்று அழைக்கின்றான் அந்த இடையனை பார்த்து. அந்த இடையனும் கறப்பதை விட்டுவிட்டு கிருஷ்ணனோடு சென்றான். அப்ப கறப்பதாகிற தொழில், அந்த ஸ்வதர்மத்தை இவன் கைவிட்டானா என்றால் இல்லை. ஸ்வதர்மம் என்பது சாதாரண தர்மமாக காட்டப்படுகின்றது. நம்முடைய வர்ணாசிரம தர்மத்துக்குன்னு சில அனுஷ்டானங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. அவரவருக்கு உண்டான, அவரவரது வர்ணாசிரமத்திற்கு ஏற்ற அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சாஸ்திரமானது தெரிவிக்கின்றது. ஆனால் அந்த கர்மானுஷ்டானங்களாலே நாம் எதை அடைய விரும்புகின்றோமோ, யாருடைய பிரீத்திக்காக அவற்றை செய்கின்றோமோ, அவரே எதிர்ச்சூழல் புக்க நின்று என்னோடு உடனே வா என்று அழைத்தால், இல்லை இல்லை, கறப்பதாகிற தொழிலைச் செய்கின்றேன், அதை முடித்துவிட்டுதான் உன்னோடு வருவேன் என்னால் அது சொரூபத்திற்கு ஏற்புடையதாகாது. நம்ம சம்பிரதாயத்தை எடுத்துக்கொண்டமான சந்தியாந்தனம், எம்பெருமானுக்கு செய்கின்ற திருவாராதனம், இதெல்லாம் வர்ணாசிரம திரமங்கள். இதெல்லாம் எப்படி பண்ணுறோம்? ஸ்ரீ பகவதாக்ஞா, பகவத் கைங்கரிய ரூபம் என்றபடிக்கு செய்கின்றோம். பகவதாக்ஞா, பகவானுடைய ஆணை, பகவத் கைங்கரிய ரூபம், அவனுக்கு செய்கின்ற கைங்கரியமாக செய்கின்றோம். அப்படி அவனுக்கு செய்கின்ற கைங்கரியம் சந்தியாவந்தனம், திருவாராதனம்னா இந்த கைங்கரியமானது நம்முடைய ஆனந்தத்திற்காகவோ நம்முடைய பிரீத்திக்காகவோ இருக்கக்கூடாது. பகவத் கைங்கரிய ரூபம், பகவானுக்கு செய்கின்ற கைங்கரியமானது அவனுடைய பிரீத்திக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அமைகின்றது. ஆனால் இந்த திருவாராதனை யாருக்கு பண்ணுறோம்? பகவானுக்கு பண்ணுறோம். அப்போ பகவானே முன்னாடி வந்து நின்றுட்டான்.
அது எப்படி சுவாமி நிற்பார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆற்றுல திருவாராதனம் பண்ணுறோம், இல்லை சந்தியாவந்தனம் பண்ணுறோம். அந்த சமயம் பார்த்து எம்பெருமானுக்கு மிகப்பெரிய உற்சவமானது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ கருட சேவை, நல்ல புறப்பாடு, பெருமாள் தன்னை நல்லா அலங்கரிச்சுண்டு பறவையேற பரம்பொருடா நீ என்னை கை கொண்டபின் பிறவி என்னும் கடலமற்றி பெரும் பதமாக என்னதால் இன்னும் பெரியாழ்வார் அருளி செய்யணும். நல்ல கருட சேவையிலே பெருமான் புறப்பாடு கண்டர்கள். இந்த புறப்பாட்டுக்கு போய் அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்களை நேரம் அங்கே பண்ணணும். அப்படி செய்யாமல் இதோ என்னுடைய திருவாராதனத்தை முடித்துவிட்டு செல்கின்றேன், இதோ என்னுடைய சந்தியாவந்தன கிரமத்தை முடித்துவிட்டு செல்கின்றேன் என்ன சொன்னால் அது அனர்த்தத்தை விளைவிக்கும், குற்றத்தை விளைவிக்கும். என்னத்தினாலனா இப்படிப்பட்ட சந்தியாவந்தனம் திருவாராதனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரண தர்மம். எம்பெருமானுடைய கருட சேவை புறப்பாடு என்ன எந்த விதமான புறப்பாடாக இருந்தாலும் அது விசேஷ தர்மம். ஆகையால் விசேஷ தர்மத்தையே கை கொள்ள வேண்டும். இந்த கர்மானுஷ்டானங்களை எல்லாம் அப்பொழுது கைவிட்டு விட்டு அந்த விசேஷ தர்மத்தை கை கொள்ள வேண்டும் என்பதானது காட்டப்படுகின்றது. யாருடைய பிரீத்திக்காக சந்தியாவந்தனமோ திருவாராதனமோ பண்ணுகின்றோமோ அவனே வாசலிலே வந்து புறப்பாடு கண்டருள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அப்போ பார்த்து நம்முடைய கர்மா நமக்கு வசத்தின்னு அதை பணிந்தோமானா அது அனர்த்தம், வியர்த்தம், வீண். ராமபிரானந்து என்னத்தினால வனவாசம் சென்றார்? கைகேயிக்கு 2 வரங்களை கொடுத்திருந்தார் சக்கரவர்த்தி. பரதனுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு வனவாசம். என்ன அப்படிப்பட்ட வரங்களை கைகேயிக்கு கொடுத்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி. ஆனால் அப்படி நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருமே, அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று ராமபிரானை வனவாசத்திற்கு அனுப்பி வைத்தார். அது இப்படிப்பட்ட சத்தியத்தை கடைப்பிடித்த விஷயமானது சாதாரண தர்மம். கேவல தர்மத்தை அனுஷ்டித்தார், கேவல சத்தியத்தை அனுஷ்டித்தார் சக்கரவர்த்தி. என்னத்தாலனா வேற யாரையாவது வனவாசம் அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. ராமோ விக்கிரவான் தர்மஹான்னு இந்த தர்மமே வடிவெடுத்தவனான ராமபிரான் ஸ்ரீமன் நாராயணனே இங்கு ராமனாக திருவதரித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ராமனை வனவாசம் அனுப்பியது சாதாரண தர்மத்தை கடைப்பிடிப்பதாகிற சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக. என்னுடைய சத்தியம் பெரிதல்ல, ராமனே பெரிது என்று இருந்திருக்க வேண்டியதென்றோ விசேஷ தர்மம். ஆனால் லக்ஷ்மணர் என்ன பண்ணார்? ஏதோ ராம பாட்டை போட்டோம், லக்ஷ்மணரை யாருமே வனவாசம் போகணும்னு சொல்ல. சுமித்ரா ஒண்டிதான் அந்த இயல்பான ஸ்வரூபத்தை லக்ஷ்மணனுக்கு அறிவித்து ராமனுடன் தொடர்ந்து சென்று கைங்கரியம் செய் என்று அனுப்பி வைத்தான். நான் உன்னோட வருவேன்னு சொல்லிச்சா ராமபிரானே ஏற்றுக்கலேன். இல்லை என்னுடைய ஸ்வரூபம் கைங்கரியம். உன்னை பிரிந்தால் அல்லது உன்னை சேர்ந்திருந்தால் அல்லது நான் தரிக்க மாட்டேன், உன்னை பிரிந்தால் நான் உயிரே மாய்த்துக் கொள்வேன் என்று லக்ஷ்மணர் சொல்ல ராமபிரானும் ஏற்றுக்கொண்டு லக்ஷ்மணரை உடன் அழைத்து சென்றார். இப்படிப்பட்ட விசேஷ தர்மத்தை கடைப்பிடித்தவர் லக்ஷ்மணர். அந்த லக்ஷ்மணரை போன்று எப்படி லக்ஷ்மணரானவர் ராமனை பின்தொடர்ந்து சென்று எல்லா விதமான கைங்கரியங்களையும் அவனுக்கு செய்தாலும் அதை போன்று இங்கே நற்செல்வன் என்று அழைக்கப்படுகின்ற இடையனானவன் கிருஷ்ணனை பின்தொடர்ந்து அவனுக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைத்தான். அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் செய்தான். அந்த கைங்கரியங்களை செய்வதற்காக தன்னுடைய சாதாரண தர்மமான கரப்பதை விட்டுவிட்டு கிருஷ்ணனோடு சென்றான். அதுவே விசேஷ தர்மமாக காட்டப்படுகின்றது. கனைத்தளங்கற்றருமை கண்ணுக்கிறங்கி நினைத்த முலைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் என்ன அருளி செய்யப்பட்டுள்ளது. கனைத்தளங்கற்றருமை அதாவது எருமைகளானவை கன்றுக்கு இறங்கி தன்னுடைய கன்றுகளுக்கு இறக்கப்பட்டு நினைத்த மலை வழியே நின்று பால் சோரத். இப்ப எருமையை கறக்க வேண்டியவன் இங்கே இல்லை, அவனும் கிருஷ்ணனோட சென்று விட்டான். அப்படி கறப்பவன் இல்லாததாலேயே கதறிக்கொண்டு தம் கன்றுகளிடம் இரக்கம் கொண்டு அந்த கன்றுகளின் பசியை நினைத்து முலைகளின் வழியாக பால் இடைவிடாமல் பெருக.
நனைத்தில்லம் சேராக்கும் என்றபடிக்கு வீடு முழுவதும் ஈரமாக்கி பால் சேராக்கும்படியாக செய்தது என்று காட்டுகின்றார். கரப்பமை இல்லை. பசு இங்க இருக்கு, கன்று அங்கே இருக்கு. எருமை இங்கே இருக்கின்றது, கன்று அங்கே இருக்கின்றது. இங்கோ தொலை தூரத்தில் இருக்கின்ற கன்று. அதற்கு பசி கதறுகின்றது. அதற்கு பால் கொடுத்தாலொழிய இதனுடைய முளைக்கடுப்பு தீராதபடிக்கு இந்த எருமையினுடைய முளைக்கடுப்பானது இருக்கின்றது. ஆகையால் அந்த கன்றுக்கு இறங்கி தான் இருக்கும் இடத்தில் நின்று கொண்டே அந்த பாலை எருமையானது சுரக்கின்றது. தன்னுடைய கன்றின் பசியை ஆற்றுகின்றது. இங்கு சுரக்கப்பட்ட பாலானது எங்கோ தொலைவில் இருக்கின்ற அந்த கன்றினை சென்று அடைந்து அது தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும்படியாக அமைந்தது. அப்போ எங்கேயோ இருக்கிற கன்று கிட்ட போய் இந்த எருமை சுரந்த பாலானது சென்றடைய வேண்டுமென்னால் எவ்வளவு பாலை அந்த எருமையானது சுரந்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்குச்ச வள்ளல் தன்மை, வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு பார்க்கிறோமே, இப்படிப்பட்ட வள்ளல் தன்மை. அப்படி கொடுக்கணும்னு நினைச்சாச்சுன்னா எம்பெருமான் ஒரு அளவின்றி கொடுப்பவனாக இருக்கின்றான். ஆறாவயிற்றான் காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறாவயிற்றானை அடங்கப் பிடித்தேனேன்னு திருவாய்மொழி பாசனம். பிரளய காலத்தில் காரேழ் கடலேழ் மலையேழ்னு எல்லாவற்றையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து உண்டு ரட்சித்து அருளினான் எம்பெருமான் என்னால் அதனாலும் பசி ஆறாதவனாக இருந்தான். அப்படி ஆறாத பசியை உடையவனான எம்பெருமானுடைய பசி தீரும்படியாக அவன் பசி அடங்க அவனை பிடித்தேன். தீர இரும்பொண்ட நீரது போல என் ஆறுயிரை ஆறப்பருக எனக்காராமுதானாய் என்று திருவாய்மொழி பாசனம். இப்படி அந்த இரும்பானது அந்த நீர்ச்சத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளுமோ அது போன்று தன்னுடைய ஆத்மாவை எம்பெருமான் அப்படி ஆறப்பருகினான் என்று காட்டுகின்றார். அப்படி ஆழ்வாருடைய ஆத்மாவை எம்பெருமான் ஆறப்பருகினான் என்னால் அப்படி ஆழ்வாருடைய ஆத்மாவை ஆறப்பருகிய பின்பே அவன் பசி தீர்ந்தான். ஆக ஆறாவயிற்றானை அவன் பசி அடங்க பிடித்தேனே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆக கனைத்திளங்கற்றுமைன்னு இந்த எருமைகளானவை தாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்தே தன்னுடைய கன்றுகளின் பசி அறிந்து இங்கிருந்தே பாலை சுரக்க இந்த பாலானது கன்றுகளை சென்று அடையும் வண்ணம் பாலை சுரந்தது என்னால் நனைத்தெல்லாம் சேராக்கும் என்று அங்கே பால் சேரானது அப்படி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதான். இப்படி கனைத்துன்னு தெரிவிக்கின்றார்கள். கனைத்தல், கனைத்தல்னா குமுறுதல். ஒருத்தர் தானம் பண்றார், இந்த தானம் செய்வதே தொழிலாக கொண்டிருக்கின்றார். அவர் உதார சிகாமணிகளாக இருக்கின்றார்கள், மிக்க வன்மையுடையவர்களாக இருக்கின்றார்கள், பெரும் வள்ளல்களாக இருக்கின்றார்கள். இப்படி இருக்கிறவருடைய ஸ்வரூபம், அதாவது தன்மையானது எப்படி இருக்கும்னா, ஒரு நொடிப்பொழுது தானம் செய்யாவிட்டால் கூட அவர்களால் தரிக்க முடியாது. ஒரு நொடிப்பொழுது தானம் பண்ணலன்னா அவர்களால் தாங்க முடியாது. இப்படி மனம் தளர்ந்து போய் விடுவார்களாம் ஒரு நொடிப்பொழுது தானம் செய்யாமல் இருந்தார். எம்பெருமானும் அடியார் காரியங்களை செப்பனே செய்யாபெறாதொழிகள், அடியவர்களுடைய குற்றங்கள் அவற்றையெல்லாம் பாராமல் அவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யும் வரை அவன் தன்னுடைய வள்ளல் தன்மையிலே குறைந்தவனாக இருக்கின்றான். தன்னுடைய ரட்சணத்திலே குறைந்தவனாகி விடுகின்றான். துயரறு சுடரடி தொழுது எழியன் மனனேன்னு ஆழ்வார் பாசனம். துயரறு சுடரடி தொழுது எழியன் மனனேன்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும்படியாக எம்பெருமானுடைய தேஜோமயமான திருவடிகளில் தொழுது வாழ்ச்சி பெறுவாயாக அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கின்றார். என்று எம்பெருமானாருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் அருளி நிர்வகித்து அருளினார்கள். ஆனால் எம்பெருமானார் அதை அற்புதமாக இதற்கு மிகவும் வைலட்சண்யமுடையதான வியாக்கியானத்தை அருளினார். துயர் அரும் சுடரடி தொழுது எழியன் மனனே. இப்படி துயர் அரும் சுடரடினா அடியாருடைய துன்பத்தை தீர்க்கும் வரை எம்பெருமான் துயரோடு இருக்கின்றான். எப்பொழுது அடியாருடைய துன்பத்தை தீர்க்கின்றானோ தான் தன் துயர் தீர்ப்பவனாக இருக்கின்றான். ஆக துயர் அரும் சுடரடி என்ன எம்பெருமானார் நிர்வகித்து அருளினாராம். இப்படிப்பட்ட குணமானது வாத்சல்யம். தன்னை வந்தடைந்த சேதனனின் குற்றங்களை பாராமல் எப்படி பசுவானது தான் ஈன்ற கன்றுகளிடத்தை எப்படி பாசத்தோடு விளங்குகின்றதோ அதுபோன்று
அடியவனிடத்திலே இன்னருள் சுரந்து கதஞ்சன நத்தியஜேயம், ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்ற அந்த உயர்ந்த கொள்கையோட உயர்ந்த வைராகியத்தோட சேத்தனனுக்கு பல பல நன்மைகளை செய்கின்ற இயல்புடையவனாய் விளங்குகின்றான் எம்பெருமான். கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நின்று பால் சோர. ஐயோ, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கான் எம்பெருமான். இங்கே திரௌபதியின் மானவமானது பறிபோகிக் கொண்டிருக்கின்றது. இந்த கௌரவர்கள் சபையிலே அவள் பட்டப்பாடு. துச்சாதனனோ அவளுடைய வஸ்திரத்தை அப்படி பறிப்பவனாக இருக்கின்றான். திரௌபதியோ தன்னைத்தான் காத்து கொள்ள முடியும் என்று தன்னுடைய மார்பை தன்னுடைய கைகளாலே மறைத்துக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய மானத்தை காத்துக்கொள்ளும் வண்ணம் தானே தன்னுடைய கைகளாலே தன்னுடைய மார்பு பகுதிகளை மறைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் எம்பெருமானும் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் துயர்பட்டு கொண்டிருக்கின்றான். ஐயோ, இவள் மானம் பறிபோகின்றதே, இவள் நம்மை அழைக்கவில்லையே என்ன அப்படி துன்பத்தோடு இருக்கின்றான். இவள் ஒரு க்ஷணம் தன்னை அழைத்தால் இதோ ஓடி வந்து அவளை ரட்சித்து விடுவேன் என்ற அந்த சத்தியத்தோடு நிற்கின்றான். உடனே இவள் கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்ன அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி அவனிடத்திலே தஞ்சம் பற்றுகின்றாள். இப்படி தஞ்சம் பற்றுகின்ற மாத்திரத்தில் தன்னுடைய கைகளை உயரே தூக்கி தன்னுடைய சுவாதந்திரியத்தை விட்டு அவனை தொழுது என்னை ரட்சிப்பாயாக, ஹே கோவிந்தா என்னை ரட்சிப்பாயாக என்ன அழைக்க எம்பெருமான் தானும் தன் இன்னருளை சுரந்தான், வஸ்திரங்களை சுரந்து கொண்டே இருந்தான். அவளை ரட்சித்து அருளினான் என்று பார்க்கின்றோம். மகன் நின்று பால் சோர. ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏறி என்றபடிக்கு மேகங்கள் மழை பொழிய நினைத்தால் அந்த கடலில் புகுந்து நீரை முகந்து கொண்டு வந்து பின்பு பொழிய வேணும் என்று தெரிவித்தார்களே 4ஆம் பாட்டில். எப்படி வர்ஷிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆழி உள்புக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏறி, சமுத்திரத்தின் உள்ளே புகுந்து அங்கிருக்கின்ற தண்ணீர் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டு வர்ஷிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்களே. இந்த கறவைகளுக்கு அந்த வருத்தம் இல்லையாம், இந்த எருமைகளுக்கு அப்படிப்பட்ட வருத்தம் இல்லை. அப்படின்னா அதனுடைய நினைவே ஊற்றாக பால் சுரக்கும் ஆதலால் அப்படி தன்னிடையே இருக்கின்ற அந்த இரக்கம், அந்த இரக்கத்தாலே பால் சுரக்கும் ஆதலால் அந்த நினைவு மாறாமையால் இதோ நம்முடைய கன்று இதோ பசியில் வாடி நிற்கின்றதே, அதற்கு பால் சுரக்க வேண்டும் என்ற நினைப்பு மனசாலே நினைத்த மாத்திரத்திலே நின்று பால் சோர இருந்த இடத்திலிருந்தே பாலை சுரந்தது. அருவிசோர் வேங்கடம் என்றபடிக்கு திருமலையிலே திரு அருவிகள் போன்று பால் மாறாதே பெருகும் என்க. அருவியிலிருந்து எப்பொழுதும் நீரானது சொரிந்து கொண்டே இருக்கின்றதே திருமலையிலே குளிரருவி வேங்கடம். இந்த காலத்தில் அர்ஜுனன் ஏதோ யுத்தம் பண்ண மாட்டேன், இங்கே இருக்கிறவாள்லாம் என்னுடைய உறவினர்கள், அவர்களை கொலை செய்து எனக்கு எதற்காக இந்த ராஜ்யம், நான் ஒரு பொழுதும் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று தெரிவிக்கணும். உடனே கண்ணபிரான் கீதையிலே அவன் யுத்தம் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னான். ஏதோ ஒரு உபதேசங்களை பண்ணிட்டு நிறுத்தினாரானா போயே மகாபாகோ சுருணுமே பரமம் வச்சக என்ன கூறத் தொடங்கினார். 18 அத்தியாயங்கள் அர்ஜுனனுக்கு அப்படி சாஸ்திரங்களை வர்ஷித்து அருளினானே எம்பெருமான். இது கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியன். அவன் கேளாமல் இருக்கச் செய்தே அத்தனை உபதேசங்களையும் அத்தனை சாஸ்திர விதிகளையும் அர்ஜுனனுக்கு காட்டி தன்னுடைய விஸ்வரூபத்தையும் காட்டி அருளுகின்றான். அனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் கிருஷ்ண கைங்கரியமாகிற மேலான செல்வத்தை உடையவனும் ஆனவுடைய தங்கையே என்று அப்படிப்பட்ட ஒரு நற்செல்வனான கைங்கரிய ஸ்ரீயை உடையவனான இடையன் அவனுக்கு சகோதரியே என்று சொல்லி உள்ளே உறங்கிக் கொண்டிருப்போளை எழுப்புகின்றார்கள் இவர்கள். நற்செல்வன் தங்காய் என்று இப்படி கண்ணபிரானை நொடிப்பொழுதும் பிரியமாட்டாதவனுடைய செல்வமாதலால் இளைய பெருமாளுடைய செல்வம் போல சீரியதாய் இருக்கும் என்பது தோன்ற நற்செல்வன் என்று காணப்பட்டது. இப்படிப்பட்டவனுக்கு தங்கையானவளே என்று குணஹானிக்கு ராவணஸ்யானுஜோ பிராதா குணத்துக்கு தமையனில் தன்னேற்றம் உடையவள் நின்று அவனுடைய குணத்தை பார்த்தா இவருடைய குணத்தை ஒன்றும் பரிசோதிக்க அவசியமில்லாதபடிக்கு இருக்கின்றது. நற்செல்வன் தங்காய்னா அவளும் அப்படிப்பட்ட கைங்கரிஷ்டியை உடையவள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தமையனுடைய தன்மை சொல்ல வேண்டாதபடிக்கு ஏற்றம் உண்டோ உனக்கு என்னமா போலே ஸ்ரீ விபீஷண ஆழ்வானை காட்டிலும் அவனுடைய குமாரத்தியான திரிஜடை
சீதா பிராட்டிக்கு அடிமை செய்தார் போலே என்று இங்கே உதாகரணங்கள் காட்டி அருளுகின்றார்கள் வியாக்கியாதாக்கள். அற்செல்வந்தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி நல்ல இருள் சாமப்பொழுதிலே வந்து நிற்கின்றோம் உன்னுடைய வீட்டு வாசலிலே. கீழே பனிவெள்ளம், மேலிலிருந்து அருள் வெள்ளம். இரண்டு வெள்ளங்களுக்கிடையே சிக்கி நிற்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றோம். உன் வாசற்கதவுகளை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கின்றோம். பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி. காலிலே பெருவெள்ளம், அதாவது பால் வெள்ளம், தலையிலே பனிவெள்ளம். இதற்கிடையிலே பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி உன்னுடைய வாசற்கதவுகளின் அந்த பிடிகளையெல்லாம் பிடித்து கொண்டு நிற்கின்றோம். உடனே எழுந்து வா என்று எழுப்புகின்றார். எதற்காக எழுந்து வர வேண்டும்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடுவதற்காக எழுந்து வர வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். சினத்தினால் தென்னிலங்கை, இப்படி கோபத்தோடு தென்னிலங்கை கோமானான ராவணனை அழித்து முடித்தானே எம்பெருமான். ஒரு பெண்ணுக்காக இப்படிப்பட்ட செயலை செய்த மனத்துக்கினியவன் என்றோ. சீதா பிராட்டியை ரட்சிக்க வேண்டி ராவணனை சினத்தோடு அழித்து முடித்த எம்பெருமான், ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பிரியத்தை செய்தவனான எம்பெருமான் மனத்துக்கினியான், அவனுடைய புகழை பாட வேண்டும். கிருஷ்ணனை பற்றி தானே பேசின்றது, இன்னத்தினால ராமனை பற்றி பேசணும். கிருஷ்ணனுடைய வைபவமும் வேம்பேயாக வளர்த்தாளே என்னை பெற்ற தாயையும் குற்றம் சொல்லும்படியாக இருந்தது. ராமனுடைய வைபவமோ பெருமையோ கௌசல்யா லோகபர்த்தாரம் என்று பெற்றவளையும் கொண்டாடும்படி இருந்தது. இற்றைக்கும் கௌசல்யாச பிரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்ன கௌசல்யை முன்னிட்டுத்தானே ராமபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றோம். எல்லா எம்பெருமான்களுக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடுகையிலே, பிரபாதம் பாடுகையிலே கௌசல்யா சுப்ரஜா என்ன கௌசலைக்கு ஏற்றம். ஆக பெற்ற வயிற்றுக்கு அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தை அளிக்கின்றார்கள். கிருஷ்ணனோ பெண்களை படுகொலை அடிப்பவனாக இருக்கின்றான். அப்படி கிருஷ்ணனைப் போலே இல்லாமல் ஏகபத்தினி விரதனாய் இருந்ததால் ராமனை மனத்துக்கினியான் என கொண்டாடுகின்றார்கள் இந்த பாட்டிலே. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்படிப்பட்ட ராமனுடைய விருத்தாந்தங்களை சொல்லியும் நீ வாய் திறந்து பேசாதவளாக இருக்கின்றாய். இனித்தான் எழுந்திராய், நீயாவது எழுந்திருப்பாயாக. இதென்ன பேருறக்கம், இதென்ன பெரும் தூக்கம். கூற்றத்தின் வாழ்வீண்ட கும்பகர்ணனும் தோற்றுமனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ என்ன அங்கே கேட்டார்களே. இதென்ன பேருறக்கம், இதென்ன பெருந்தூக்கம் என்ன அவரிடத்திலே கேட்கின்றார்கள். மேற்பட்டு அப்படி பொழுது விடுவதற்கு சற்று முன்சமயமாக இருக்கின்றது. அதனால் இவை இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள் என்பதை அந்த ஊரில் இருந்தவர் அத்தனை பேரும் அறிந்து விட்டார்களாம். அனைத்தில்லத்தாரும் அறிந்து, ஆய்ப்பாடியில் உள்ள எல்லா வீட்டினராலும் உன்னுடைய பெருந்தூக்கமானது அறியப்பட்டு விட்டது. இப்போ நடுராத்தில் வேண்டுகள்னா யாருக்கும் தெரியாது. பொழுது விடிஞ்சாச்சு, இப்போ போய் தூங்கின்ற காலன்னு எல்லாரும் இவளை கேலி செய்கின்றார்களாம், ஏளனம் செய்கின்றார்களாம். அனைத்தில்லத்தாரும் அறிந்து, இப்படி எல்லாரும் தெரிஞ்சின்றாச்சு. நீ இன்னும் தூங்கின்ற இருக்கானே, இப்படியும் தூங்கின்றிருக்கலாமா, இனியும் உறங்காமல். இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோ எம்பாவாய். இனியும் உறங்காமல் எழுந்து வர வேண்டும், எங்கள் கோஷ்டியிலே சேர வேண்டும். இப்படி இனித்தான் எழுந்திரா என்ன எங்களுடைய ஆர்த்தியைக் கண்டு எழுந்திருக்காவிட்டாலும் மனத்துக்கு இனியானுடைய பாட்டுக்களை கேட்கவாது எழுந்திருப்பாயாக என்று தெரிவிக்கின்றார்கள். எங்களுக்கோசரம் இந்த ராமபிரானுடைய விருத்தாந்தங்களை பாடிச் செல்ல வேண்டும், அதற்காகவாது எழுந்து வந்து எங்கள் கோஷ்டியிலே சேர்வாயாக என்று சொல்லி அவளை எழுப்புகின்றார்கள். பகவத் விஷயம் ரகசியமாக அனுபவிக்கும் அத்தனை புறம்பு இதற்கு ஆளுண்டோ என்று கிடக்கின்றாயோ. பகவானை தனியே நன்னா அனுபவிச்சுருக்க போல் இருக்கு. இந்த மாதிரி அனுபவிப்பதற்கு வெளியே யாரும் இல்லை போலும் என்பதாலே அப்படி பகவானை தனியே நன்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ என்று வியாக்கியான ஸ்ரீசுக்திகள் காட்டி அருளுகின்றார்கள். பணிவுடையன் இன்சொலன்னாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற என்ன திருக்குறள். வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும், மற்றவை அணிகளல்ல. ஒரு நல்ல ஆபரணம்னா நேரடியேர்ந்து தெரிவித்தார்களே, அப்படி ஆத்மஸ்வரூபத்திலே நல்ல பெருமை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த மரியாதையானது ஆத்மாவிலே அப்படி நிறைந்திருக்க வேண்டும். யாரையும் இடிச்சொல் பேசக்கூடாது, எல்லோரிடத்திலும் இன்சொல் பேச வேண்டும். அதுவே ஒருவனுக்கு நல்ல ஆபரணமாகும்.
ஏதோ அப்படி தங்கத்தில் நல்லா ஆபரணங்கள்லாம் அணிஞ்சு விட்டா அது அணிகலன் ஆயிடுமா? ஒரு பொழுதுமாகாது. ஆத்மாவாலே நன்கு தேர்ந்தவராக இருக்க வேண்டும், அதுவே நல்ல அணிகலன் என்று தெரிவிக்கின்றான். மனத்தைக்கினியானை என்ன ஆண்டாளும் திருப்பாவிலே அருளி செய்கின்றார். ராமபிரானுடைய பெருமையாகும். விண்ணப்பித்த விஷயங்களை பிழையத்தின் அடையனை தமித்திருடுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரம் பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். திருமய மலையாள ராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.